அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பல அதிர்ஷ்டத்தையும் பல அற்புதத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை யார் யாரெல்லாம் செய்யறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அப்படி ஒரு அருமையான பரிகாரம். இந்த பரிகாரம் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்த நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்களுக்கு நன்மை கிடைச்ச பரிகாரம். 48 நாள் செய்ய சொன்னதுக்குள்ள ஒரு 20 நாள் 25 நாள் 30 நாள் இப்படிக்குள்ள உடனே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சி பலன் கிடைச்ச ஒரு அருமையான பரிகாரம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் நீங்கள் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல பல அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான பரிகாரம் இந்த பரிகாரம். சரி, இந்த பரிகாரம் என்ன செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் கிடையாது. ஒரு 20 ரூபா இல்லைன்னா 30 ரூபா மட்டும்தான் ஆகும். ஆனா பலன் மட்டும் கை மேல பார்க்கலாம். அவ்வளவு ஒரு அருமையான பரிகாரம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நர்சரி கார்டன்ல போய் பவள மல்லி செடி அப்படிங்கிற செடியை வாங்கிட்டு வந்துருங்க. அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு நேர காலம் நாள் இதெல்லாம் பார்க்கணும்னு எதுவுமே தேவையில்லை. சாதாரணமா உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப போய் நர்சரி கார்டன்ல போய் வாங்கிட்டு வந்துருங்க. அந்த செடியை வாங்கிட்டு வந்த செடியை உங்க வீட்டு சாமி இடத்துல குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த செடியை உங்க வீட்டு வெளியே தோட்டத்துல இல்லைன்னா தொட்டில வைக்கலாம், இல்லைன்னா மொட்டை மாடியில வைக்கலாம். எதுல வேணாலும் நீங்க வைக்கலாம். இல்ல இதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பாட்டில்ல கூட நீங்க வைக்கலாம். ஏன்னா பரிகாரம் செய்யறதுக்கு எதுல வேணாலும் வச்சு நீங்க பரிகாரத்தை செய்யலாம். அதை நீங்க பாத்துக்குங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு புதன்கிழமை காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இந்த நேரத்துல எந்த நேரம் ஏதாச்சும் ஒரு நேரத்தை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது வசதி கிடைக்குதோ அந்த நேரத்தை நீங்க வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க வச்சுக்கிறது நல்லது. புதன்கிழமை காலையில ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ள உங்க சாமி படத்துல வச்சிருக்கீங்க பாருங்க இந்த செடி, பவளமல்லி செடியை, அந்த செடிக்கு பக்கத்திலேயே காமாட்சி விளக்கு ஏத்தி வச்சு நல்ல மனமுறக உங்க குலதெய்வத்திட்ட போய் நல்லா வேண்டிக்கிங்கல்ல, அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில பல அதிர்ஷ்டமும் அற்புதமும் நடக்கணும், இன்னையிலேருந்து எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நல்ல மனமாற வேண்டிக்குங்க. உங்க குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்குங்க. வேண்டினதுக்கு அப்புறம் இந்த செடியை அப்படியே 2 கையால எடுத்துக்கிட்டு வெளியில வந்துருங்க. வீட்டுக்கு வெளியில வந்துருங்க. இப்ப தொட்டிலேயோ இல்ல தோட்டத்திலேயோ வைக்க போற இடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு செடியை தரையில வச்சிட வேண்டாம், கையில வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். 108 மேல நீங்க சொல்லலாம், ஆனா குறையக்கூடாது. அதை நீங்க பாத்துக்குங்க. உங்களுக்கு இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர்ல கூட நீங்க எழுதி தரையில வச்சுக்கிட்டுக்குள்ள நீங்க படிக்கலாம். அதனால ஒரு தப்பு எதுவும் கிடையாது. சரி, இப்ப இந்த மந்திரத்தை நம்ம பார்ப்போம். ஓம் பூம் புதாய நமக, ஓம் பூம் புதாய நமக அப்படிங்கிறத மந்திரத்தை 108 வாட்டி நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செடியை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல பூமியில வச்சுட்டு மண் அணைச்சு விட்டுருங்க. பாத்திரத்துல நீங்க தண்ணி எடுத்து கையில வச்சுக்குங்க. கையில வச்சுக்கிட்டு இப்ப சொன்னோம்ல நம்ம ஓம் பூம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை மறுமுறையும் நீங்க சொல்லணும். சொல்லிக்கிட்டு அந்த 21 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணிய உங்க இந்த செடியில வேர்ல நீங்க ஊத்திருங்க. இப்படி தொடர்ந்து 48 நாள் தினமும் காலையில இந்த தண்ணிய கையில வச்சுக்கிட்டு 21 முறை மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் பூம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நல்லா உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்குங்க. எனக்கு அதிசயமும் அற்புதமும்
அதிர்ஷ்டமும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அந்த செடிக்கு ஊத்திருங்க. இப்படி செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்கும். கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வர ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுல நல்லதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அப்படி நடந்த உடனேயே நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு போடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய இந்த கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய எல்லாருக்கும் சொல்லி நன்மை கிடைச்ச பரிகாரத்தை பத்தி நம்ம போட போறோம். தொடர்ந்து அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இந்த பரிகாரத்தை உங்க உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் மிதுன ராசியா இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கங்க. ஓம் அகத்தீஸ்வராய நமக.